ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர். இது வந்து நியூ போர்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் கிடையாது, இது புதுசாக கொடுத்துருக்க சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து என்ன ஃபுல்லாகவே வந்து கிராமர், அட்வான்ஸ் இங்கிலீஷ் கிராமர், ஃபுல்லாக கிராமர் தான். அதுவும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இதை படிக்கிறீங்கன்னும் போது ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன், டென்ஸ் அப்படின்னு கிராமரோட பேசிக்ஸ் தான் நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து படிக்க போகிறீங்க. வித் ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதை ஒரு லைக் 2 மார்க் 5 மார்க் ரேஞ்சுக்கு இதை ரைட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இதில் யூனிட் 1ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், அதோட டெஃபினிஷன், டைப்ஸு, எக்ஸாம்பிள்ஸ், இந்த 3 தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 2 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்கில் கேட்டால் டோட்டலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அதோடைய கைண்ட்ஸ் எல்லாமே எழுதுங்கன்னு டோட்டலாக கேட்பாங்க. அப்படி 2 மார்க்கில் கேட்குற மாதிரி இருந்தால் தனித்தனியாக அட்ஜெக்டிவ்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படி கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஈவன் 1 மார்க்கில் கூட கேட்டிருக்கலாம். பட் இதோடைய கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்காததுனால இது எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்கன்றது தெரியல. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மாடல் பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் இது ஃபுல்லாக ஓவராலாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டெஃபினேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்றது டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதோட டைப்ஸு, அந்த ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் வந்து என்னென்னன்றது டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். One of the groups that words are divided into, for example, noun, verb, adjective, etc. They are classified into 8 kinds on account of their function. Words which are frequently used in speech or writing are called parts of speech. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டானா அடிக்கடினா எப்பயுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எதில் யூஸ் பண்ணுவோம்? வேர்ட்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண தேவைப்படுது? நம்ம பேசும்போது, நம்ம எழுதும்போது, இந்த 2 விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது. ஸோ இப்படி தேவைப்படுறத அதை தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய குரூப்ஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், இது மாதிரி எல்லாம் தான் டிவைட் ஆகி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டலாக இதில் வந்து 8 கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன் இப்படின்னு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் வந்து 8 இருக்குது. இதை மறக்கவே கூடாது எப்பயுமே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை இருக்குதுன்னு எப்போ கேட்டாலுமே 8ன்றதை கரெக்டாக சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் அதில் என்ன பார்த்தோம்? நவுன்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன், அது எக்ஸாம்பிள், அது ஏன் நவுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நவுன் டெஃபினேஷன். A word used to name a person, place, thing, an idea or quality of a mind is defined as a noun. ஒரு வேர்ட் வந்து ஒரு நேமையோ இல்லை பிளேஸ் இல்லை திங், ஒரு ஐடியா, ஒரு குவாலிட்டி ஆஃப் மைண்டு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மைண்டு, நம்ம மனசு என்ன சொல்லுதுன்ற மாதிரி விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு டெஃபினேஷனில் புரியுறதை விட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இது நவுனுன்றது எதெல்லாம் ரெஃபர் பண்ணும், எதெல்லாம் தான் ஒரு பர்சன், ஒரு நேமோ ஏதோ ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுறது, அண்ட் தென் பிளேஸ், அண்ட் தென் திங்ஸ், ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் இருக்குது. இதுமாதிரி எல்லா திங்ஸுமே ரெஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். மதர் தெரேசா இஸ் எ கிரேட் சோஷியல் ஒர்க்கர். ஸோ மதர் தெரேசா அப்படின்றது தான் வந்து இதில் நவுன். ஏன்னா இது வந்து ஒரு நேம் ஆஃப் அ பர்சனை குறிக்குது. அப்போ நவுன்னா என்ன நம்ம சொல்லியிருந்தோம்? ஒரு பர்சனை குறித்தா அது வந்து நவுன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இதில் ஒரு மதர் தெரேசான்றது ஒரு பர்சன், அவங்க இதில் வர்றதுனால, அந்த ஒரு நவுன் வர்றதுனால இதை இப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட். ஸோ இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம்? ஒரு நவுன் அப்படின்னா பர்சனை குறிக்கும், பிளேஸ் சொல்லியிருந்தோம். அப்போ இந்தியா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, அது வந்து பிளேஸ் தானே, பிளேஸ் ஆர் கண்ட்ரி, அதை ரெஃபர் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால அது நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டிக்ஷனரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எல்லா திங்ஸுமே வந்து நவுன் தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நவுனாக தான் இருக்கும், திங்ஸ் எல்லாமே வந்து நவுன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ டிக்ஷனரின்றது ஒரு புக்கு, அது ஒரு திங் தானே, அது ஒரு திங்குன்றதுனால அதுவும் வந்து நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நாலேஜ் பிரிங்ஸ் விஸ்டம்.
நாலேஜ்ன்றதும் விஸ்டம்ன்ற போத் வேர்டுமே வந்து நவுன். ஏன்னா வந்து அது ஒரு ஐடியாஸை வந்து அது சொல்லுதுன்னும் போது அதுவும் நவுனில் தான் வரும்னு சொல்கிறாங்க. லவ் அண்ட் ஹேட்ரட் ஆர் காமன் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதில் லவ் அண்ட் ஹேட்ரட்ன்றது ஒரு குவாலிட்டி ஆஃப் மைண்டு. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு குவாலிட்டி, நம்ம மைண்டில் தோன்ற விஷயம். லவ், ஹாப்பி, சேடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் மைண்டை குறிக்குதுன்றதுனால இதுவும் நவுன். ஸோ நான் டெஃபினேஷனில் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். இதோட டெஃபினேஷன் பாருங்கள். எ வேர்ட் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆர் குவாலிஃபை நவுன் இஸ் நோன் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். ஒரு வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது என்ன, நவுன். அந்த நவுனை வந்து குவாலிஃபை, அதுக்கு தகுதி சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே டெஃபினேஷனில் புரியுறதை விட எக்ஸாம்பிளில் நல்லா புரியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு தெலுங்கு இஸ் எ ரீஜனல் லாங்குவேஜ். ஓகேவா? தெலுங்குன்றது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜனல் இது வந்து எதை பற்றி சொல்கிறாங்க? ரீஜனல் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அந்த லாங்குவேஜை பற்றி சொல்கிறதுக்காக. அந்த லாங்குவேஜ் என்னது? தெலுங்கு. அப்போ தெலுங்குன்றது நமக்கு முன்னாடி தெரியும். இந்த ஒரு பிளேஸையோ இல்லை ஏதோ லாங்குவேஜையோ இது ஒரு ஐடியாவோ ஒரு குவாலிட்டி ஆஃப் மைண்டு ஏதோ ஒன்று குறிக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், நவுன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தெலுங்குன்றது வந்து நவுனு. அப்போ அது நவுன் ஆனதுக்கப்புறம் அப்போ இந்த ரீஜனல் லாங்குவேஜ், இந்த ரீஜனல்ன்றது எதை குறிக்குது? இட் குவாலிஃபைஸ் நவுன். இந்த தெலுங்குன்ற நவுனை தான் வந்து குவாலிஃபைஸ் பண்ணுது. அதுக்கு தான் வந்து அதுக்கான தகுதியை வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரீஜனல்ன்றது அட்ஜெக்டிவ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் உங்களுக்கு, அட்ஜெக்டிவ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ பத்மஜா இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ். அதாவது பத்மஜா இஸ் எ கேர்ள், ராம் இஸ் எ பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் அந்த பொண்ணை வந்து இன்னும் சிறப்பாக காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்கிறோம். அதாவது இது வந்து ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்னு கிடையாது. இப்போ பத்மஜா இஸ் எ வெரி பேட் கேர்ள் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அந்த வெரி பேடுன்ற ஒரு விஷயம் அட்ஜெக்டிவ் தான். அதாவது ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணியோ இல்லை அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ண ரொம்ப டவுனாக பேசியோ வந்து நம்ம ரெண்டுத்துல எது பண்ணாலுமே ஒருத்தவங்களை வந்து அந்த நவுன், அந்த பர்சனை வந்து நம்ம அவங்களுடைய குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அவங்கள குவாலிஃபை பண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ பத்மஜா இஸ் எ கேர்ள் அப்படின்னு கூட சொல்லலாம், பட் பியூட்டிஃபுல் கேர்ள். அது மாதிரி ராம் இஸ் எ இன்டெலிஜென்ட் பாய், இஸ் எ பாய் அப்படின்னு சொல்லலை, இன்டெலிஜென்ட், அவனுக்குள்ளே இருக்க திறமையை வந்து நமக்கு சொல்கிறாங்க. என்ன அதில் ஸ்பெஷாலிட்டின்றதை சொல்லும்போது அதுதான் அட்ஜெக்டிவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லிண்டாஸ் ஹேர் இஸ் கார்ஜியஸ். லிண்டாஸ் ஹேர் எப்படி இருக்கான்? கார்ஜியஸாக இருக்குது. அப்போ அந்த கார்ஜியஸ்ன்ற வேர்டு, அந்த லிண்டாவோட ஹேர், அந்த நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுறதுனால இது வந்து அட்ஜெக்டிவாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. They lived in a beautiful house. அப்போ அந்த பியூட்டிஃபுல்ன்றது இஸ் எ அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்னா என்னென்னு பாருங்கள். டெஃபினிஷன்: எ வேர்ட் யூஸ்ட் இன் எ பிளேஸ் ஆஃப் நவுன் இஸ் நோன் அஸ் அ ப்ரொனவுன். இப்போ ப்ரொனவுன்னா ரொம்ப சிம்பிளானது. நவுன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இப்போ ஒரு பேராகிராஃபில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ லிண்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் பற்றி நம்ம எழுதிட்டு இருக்கோம். திரும்ப அந்த ஸ்டோரி நம்ம ரைட் பண்ண அங்கங்கே வந்து நம்ம லிண்டான்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஹர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். இப்படி நம்ம அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக அதே மாதிரி அவங்கள ரெஃபர் பண்ணுற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஷீ, ஹர், அந்த மாதிரி சொல்லும்போது அதுதான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பத்மா இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பத்மான்றது என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப அழகாக இருப்பா. மறுபடியும் அவங்க பேர் யூஸ் பண்ணல இல்லையா? பத்மா இஸ் மை ஃப்ரெண்ட், பத்மா இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படி சொல்லலை. பட் பத்மான்றதே வந்து ப்ரொனவுன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷீ, இது பாயாக இருந்ததுன்னா இங்கே ஹீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் இந்த மாதிரி அதுக்கு பத்மான்றதுக்கு அந்த நவுனுக்கு வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் ப்ரொனவுன். அதே அவங்களே ரெஃபர் பண்ணுற மாதிரி ஷீ இல்லை ஹர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறது வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், ஐ விசிட்டட் டெல்லி, திஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ ஐ விசிட்டட் டெல்லி, இந்த டெல்லின்றது தான் வந்து திஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திஸ்ன்றது
ப்ரொனவுன். மறுபடியும் டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக அந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராம் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் வெரி கைண்ட். அப்போ மாதிரி பத்மாவுக்கு சொன்ன மாதிரி அந்த ராம்ன்ற இடத்துல ராமே மறுபடியும் போடாமல் ஹீன்றது ராம தான் ரெஃபர் பண்ணுது. அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்ம வேறு யாரையுமே அங்கே சப்ஸ்டியூட்டாக போடல. அதே வேர்டை தான் வந்து கொடுத்துருக்கோம். சேம் தான், அவனை தான் சொல்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொனவுன்னா அதே ஈக்குவல் வேர்டு தான். நவுனுக்கு பதிலாக வேறு ஒரு அந்த பிளேஸில் வேறு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரொனவுனில் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ, மீ, யூ, ஹிம், ஆர், அது மாதிரி நிறைய எக்ஸட்ரா நிறைய இருக்குது. And then verb பாருங்க, இதோட definition. A word used to express action, condition or existence is known as a verb. ஸோ வேர்புன்றது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம். ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது, கண்டிஷன், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வந்து நம்ம வேர்ப் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வெயிட்டட் ஃபார் பூஜா. ஸோ இங்கே வெயிட்டட் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஸோ அது ஆக்ஷனை குறிக்குது. ஐ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெயிட்டட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது அவங்களோட ஆக்ஷன் என்ன, வெயிட் பண்ணுறாங்க. யாருக்காக, பூஜாக்காக. ஐ வெயிட்டட் ஃபார் பூஜா. ஸோ ஐ பண்ணுற ஆக்ஷனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஹெல்த்தி. இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களுடைய கண்டிஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஒருத்தவங்க இருக்கிற நிலையை வந்து சொல்கிறத வந்து யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அது இஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இன் இஸ் எஸ்ஸே. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது வந்து வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆறுன்றது வேர்ப். அதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதோட டெஃபினேஷன் பாருங்கள். A word used to modify a verb, an adjective or another adverb, or a word used to explain how, where, when and why an action is performed is known as an adverb. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேர்பை வந்து மாடிஃபை பண்ணுறது. மாடிஃபை அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணுறது, லைட்டாக ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து மாடிஃபைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்பை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அட்வர்ப்னு சொல்கிறாங்க. அது வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணாது, வேர்பு அட்ஜெக்டிவை சேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் ஈவன் அந்த அட்வர்பையே வந்து அகெயின் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாடிஃபை பண்ணுறது தான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஆக்ஷனை வந்து அந்த ஆக்ஷன், இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, வேர்ப் ஒன்று நடக்குது, ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அது எப்படி நடந்துச்சு, வென், ஒய், வேர், ஹவுன்ற இவ்வளோ எக்ஸ்பிளைனே வந்து கேட்கும். அந்த மாதிரி இருக்கும் அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கிளியராக புரியும். தே லிவ்டு ஹாப்பிலி. தே லிவ்டு, அவங்க வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது அந்த ஆக்ஷனையே வந்து இன்னமும் மாடிஃபை பண்ணி சொல்கிறது தான் வந்து வேர்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த லிவ்டு, அந்த எப்படி வாழ்ந்தாங்கன்றது வந்து ஹாப்பிலி. ஹவு எப்படி வாழ்ந்தாங்கன்றது ஹவுன்ற ஒரு கொஷின் வருது இல்லையா. எனக்கு சீதா இஸ் வெரி பியூட்டிஃபுல். சீதா இஸ் பியூட்டிஃபுல் பட் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற அந்த அவங்களோட இதுக்கு வந்து இன்னமும் மாடிஃபை, அந்த அட்ஜெக்டிவ்க்கு இன்னும் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது அது அட்வர்பாக சொல்கிறாங்க. ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெரி வெல். ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு சொல்லலாம். பட் வெரி வெல் அப்படி வெரின்னு யூஸ் பண்ணதுனால அந்த வெல்லுக்கும் வந்து இன்னமும் அதை மாடிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை இன்னமும் மாடிஃபை, இன்னமும் ஒரு ஸ்லைட் சேஞ்சோடு சொல்லும்போது அது அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் டெஃபினிஷன். A word used to explain the relation between two grammatical words, or a word used with a noun or pronoun to show their relation with some other word in a sentence is known as preposition. ஒரு ரெண்டு வேர்டுக்குமான ரிலேஷன், இதுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, ரெண்டு வார்த்தைக்கான ரிலேஷன் அப்படின்ற ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ற வேர்ட், அந்த வேர்ட்ஸ், அந்த ப்ரிப்போசிஷன் வந்து மோர் தென் 200க்கு மேலே ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை போட்டால் தான் ஒரு சென்டென்ஸே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் மாதவி. ஃபாண்ட் அப்படின்னா வந்து லவ். ஸோ ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் மாதவி. இந்த ஆஃப்ன்றது என்னென்னா ரிலேஷன் பிட்வீன் ஒரு ரெண்டு விஷயத்துக்கான ரிலேஷனு வந்து சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு, இல்லை அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்கு, இது மாதிரி இதுக்குள்ளே இருக்க ரிலேஷனை சொல்கிறது தான் வந்து நம்மளுடைய இது வந்து ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ன்றது இந்த சைடு என்ன இருக்குது, இந்த ஃபாண்டுன்றது அட்ஜெக்டிவ், மாதவின்றது நவுன்.
இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை வந்து சொல்லுது. அதை வந்து ஆஃப் அப்படின்ற வேர்ட் போட்டு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன் இப்படி அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்கும் வரும்போது இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தே போஸ்டட் அபவுட் தேர் வெல்த். இப்போ போஸ்டட் அப்படின்றது வேர்பு, வெல்த்துன்றது நவுனு. இதுக்கும் ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷனை சொல்லும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அபவுட்ன்றது ப்ரிப்போசிஷன். அதே மாதிரி ஷீ இஸ் ஆங்க்ரி வித் மீ. இந்த வித் இதாவது கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அட்ஜெக்டிவ்க்கும், அண்ட் மீன்றது ப்ரொனவுன், இதுக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த வேர்டை வந்து வித் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கன்ஜங்ஷன் பாருங்கள். கன்ஜங்ஷனும் ரொம்ப ஈஸி தான். டெஃபினேஷன்: எ வேர்ட் யூஸ்டு டு கம்பைன் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் இஸ் நோன் அஸ் கன்ஜங்ஷன். ஒரு ரெண்டு வார்த்தையோ இல்லை சென்டென்ஸையோ இணைக்கிற ஒரு வார்த்தை தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ விசிட்டட் டெல்லி அண்ட் ஆக்ரா லாஸ்ட் இயர். அதாவது டெல்லி அண்ட் ஆக்ரா ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அண்டு போட்டே ஆகணும். ஸோ கன்ஜக்ஷனும் நிறைய இருக்குது. பட் என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எது கன்ஜக்ஷன், எது ப்ரிப்போசிஷன் அப்படிலாம் என்னென்ற தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை மார்க் பண்ண கரெக்டாக அதை எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய வந்து இதில் நிறைய டீப் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜென்ரலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால ஜஸ்ட் இது மாதிரி பேசிக்ஸ் மட்டும்தான் இருக்குன்றதுனால நான் எப்படி கொடுத்துருக்கேன் இதில். ஓகே, ஐ விசிட்டட் டெல்லி அண்ட் ஆக்ரா ரெண்டு இடத்த சொல்லும்போது அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஜாயின் பண்ணணும். ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். ஷி வில் கம் டுடே ஆர் டுமாரோ. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஆர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ ட்ரைட் ஹார்ட் பட் ஹீ ஃபெயில்ட் இன் இஸ் அட்டெம்ப்ட். இதில் பட் அப்படின்றதான் வந்து கன்ஜங்ஷன். இது வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்து இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ட்ரைட் ஹார்ட் இது ஒரு சென்டென்ஸ், ஹீ ஃபெயில்ட் இன் இஸ் அட்டெம்ப்ட் இது ஒரு சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கும் வந்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா என்னென்னு பாருங்கள். எ வேர்ட் விச் எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங் இஸ் நோன் அஸ் இன்டர்ஜெக்ஷன். அதாவது ஒரு சடனாக ஒரு ஃபீலிங், அது அழுகையோ இல்லை சர்ப்ரைஸோ இல்லை ஒரு சந்தோஷமாக நடந்த ஒரு விஷயமோ ஏதோ ஒன்று, ஆனால் அது சடனாக வந்து நமக்கு அதை சொல்லும்போது அது ஏற்படுற அந்த ஃபீலிங்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டர்ஜெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலாஸ், சூப்பர்ப், எக்ஸலண்ட், வெல் டன், வெல் செட், ஸ்ப்ளெண்டிட், ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், இது மாதிரி இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஜஸ்ட் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. ஸோ சென்டென்ஸில் பாருங்கள். எக்ஸாம்பிளில் அரஹாக் வி வான் த வார். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எமோஷன் ஆஃப் ஜாய், அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஹராக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அலாஸ் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சோகமான ஒரு விஷயத்த சொல்லும்போது அலாஸ், அதாவது நம்ம தமிழ் என்ன சொல்ல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ஐயோ அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷில் தான் வந்து அலாஸ் அப்படின்றது நம்மளோட சாரோவை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் கார். அதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு சொல்லும்போது நம்ம வாவ்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 கைண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இஃப் யூ ஹாவ் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க காலேஜில் அப்படின்னா அதில் இன்னும் மோர் அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதில் எடுத்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 2ல் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு யூனிட் 2 அதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்.